ஆயிடுச்சு மாமா. என்ன பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி போணும். நீ ஆஸ்பத்திரிக்கு போ இல்ல சுடுகாட்டுக்கு போ. இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற? நல்லா இருந்த என் மகனை வியாதியை கொடுத்து காவு வாங்கிட்ட. நீ இருந்தா என்ன செத்தா என்ன? எக்கேடோ கெட்டு எங்கேயோ போய் தொலை. யாருக்குமே இறக்க வரலடா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா. என்னது உதவியா? உனக்கு உதவி செஞ்சிட்டாலும் பாப்பா. முதல்ல இங்க இருந்து போ. உனக்கு வந்த நோய் எங்களுக்கு வரணுமா? போய் தொலை. கண்டிப்பா உதவுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடா. எங்கடி போற? தாயம்மா குரல் கேக்குதுங்க. தாயம்மா சொந்த பந்தமே வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. போய் படுறி. பாவங்க. படுறி. புள்ளதாச்சி பொண்ணுங்க. இருந்து என்ன சாதிக்க போறா? இது தொலைட்டான். போய் படுறி.
சொல்வது யாரு? காலமா கடவுளா? காலமா கடவுளா? இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, தேடல் மட்டும் தாயமா தேடி பார்த்தும் தைரியமா இரு, அப்படியே படுமா. மெதுவா. பூரணின்றவங்க ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியும்னு வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாது, கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னது இது, நேரமாயிட்டே இருக்கு. கார் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள டெலிவரி ஆயிடுமே, பனி கூட வேற உடைஞ்சிருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கமா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். அழாத தாயமா. கால அகலமா வச்சுக்கமா. புஷ் பண்ணு, நல்லா புஷ் பண்ணுமா. நல்லா நல்லா பண்ணு. அப்படிதாம்மா, நல்லா புஷ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா. அப்படிதான் தாயமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுமா. நல்லா புஷ் பண்ணு. உன்னால முடியும், பண்ணு. புஷ் பண்ணுமா, தைரியமா இரு. தாயமா உன்னால கண்டிப்பா முடியும் தாயமா. நம்பிக்கை விட்டுறாத தாயமா. பாருமா, தைரியமா இரு. நல்லா புஷ் பண்ணுமா. நல்லா, அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. நல்லா மூச்சு எடுத்து விடு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா தாயமா. நல்லா புஷ் பண்ணுமா. அப்படிதான். தலை வந்துருச்சு தாயமா, புஷ் பண்ணு. அப்படிதான், நல்லா புஷ் பண்ணுமா. நல்லா புஷ் பண்ணு. பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. தாயம்மா, உன் பையன் ரொம்ப நல்லா இருக்கான். டாக்டர், உங்களுக்கு பாதுகாப்பா செயல்பட்டா யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. எய்ட்ஸ்ங்கிறது தொட்டா பரவுற வியாதி கிடையாது. டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். நன்றியை கடவுள்கிட்ட சொல்லு தாயம்மா. நீ லெவல் 2 பேஷண்ட். ஹெச்ஐவியோட தூங்குற நிலைன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இருக்கிறப்போ உருவாகிற குழந்தைகள்ல சிலது ஹெச்ஐவியோட பிறக்கலாம், சிலது தப்பிக்கலாம். உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி நெகட்டிவ் தாயம்மா. உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி இல்ல. அவன் நார்மல் குழந்தையா இந்த உலகத்துல வளருவான். ஹெச்ஐவிய நோயா பார்க்காதீங்க. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான். சத்தான உணவுகள் சாப்பிட்டா நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். நிஜமாவா டாக்டர்? நிஜமாதான் தாயம்மா. ஹெச்ஐவி பாதிச்சு 15 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. மருந்து எடுத்துக்கணும், சரியான சாப்பாடு சாப்பிடணும், கூடவே மனதைரியமும் இருந்துச்சுன்னா நீயும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாடுகள்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம். எனக்குள்ளேயும் நம்பிக்கை வருது டாக்டர். படிச்சிருக்க, ஒரு வேலையை தேடிக்க, நீயும் நல்லா இருக்கலாம், உன் குழந்தையும் நல்லபடியா வளர்க்கலாம். ஹெச்ஐவி எதிர்த்து என்னால போராட முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். 100% ஷுவர். உன் குழந்தை உன் கனவை நினைவாக்க போறான். அது சரி, உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? மறுபடியும் இன்னொரு பிறவி கிடைச்சா
எனக்கு பிராயச்சித்து பண்ணணும்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியா அவர் ஆசைப்பட்டது கூட நான் அவர் பெயர் சொல்லி கூப்பிடணுங்கிறது தான். என் புருஷன் தான் வயதுல மறுபடியும் வந்து பிறந்திருக்காரு. அப்படிதான் டாக்டர் நான் நம்புறேன். அதனால ராகவானே பேர் வச்சிருங்க டாக்டர். அவர் ஆசைப்படி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் டாக்டர். சரிம்மா, குழந்தைய பாத்துக்க. ராகவா, ராகவா.